உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கும் நம் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 11ஆம் அதிகாரம் அதன் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று மார்த்தாளிடம் கூறுகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே நன்றாகவே தெரியும். லாசரு மரித்து போய்விட்டான். அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்ப வேண்டும். இதுதான் தேவ சித்தம். அப்பொழுது அங்கே இருக்கிறவர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள். அங்கே ஆண்டவருடைய நாம மகிமைப்படும் என்று அவருடைய சித்தம். அப்போ அந்த ஒரு அற்புதம் நடக்கணும்னா யாராவது கிட்ட ஒரு விசுவாசம் வேணும் இல்லையா? விசுவாசம் இருந்தால் தானே ஆண்டவர்னால அற்புதம் செய்ய முடியும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் அநேக தரம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்குள் விசுவாசம் குறைந்திருக்கிறதே. ஆனால் இங்கே ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார், விசுவாசம் இருக்குதான் என்று. அவர் சோதித்த போலவே மார்த்தாளுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. யோவான் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசித்து பார்த்தால், இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அதுக்கு முந்தின வருஷம் மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அப்போ என்ன விசுவாசம் அவளுக்கு இருக்குது? நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா அவள் பலவீனமாக இருக்கும்பொழுதே நீர் சுகம் தந்திருப்பீர். அவன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் அவள் மரித்து போய்விட்டான். ஆனாலும் நீர் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கர்த்தர் உமக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று மார்த்தாள் கூறுகிறார். எவ்வளோ அழகான ஜெபம்! இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் அவளுக்கு பதில் கூறுகிறார். அந்த விசுவாசத்துக்குண்டான பதில் தான் ஆண்டவர் சொல்றார் 23வது வசனத்துல. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அவ்வளவுதான். இந்த வாக்கு தத்துவம் மார்த்தாளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ கிடைச்சதுக்கு அப்புறம் மார்த்தாளுக்கு அந்த விசுவாசம் வரல. அவள் என்ன சொல்றாரு பாருங்க 24வது வசனத்துல. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே, அப்படின்னா ஆண்டவருடைய வருகையில அவன் எழுந்திருப்பான்னு எனக்கு தெரியும். அப்ப இல்ல ஆண்டவரே, இப்ப ஏதாவது நடக்குமா என்று அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல அப்படின்னா ஒரே காரணம், விசுவாசம் இல்லை. அவர் ஒன்று வாக்கு தத்துவம் கொடுத்திருப்பார். அந்த வாக்கு தத்துவத்தை பிடிக்காதவர்களாய் நாம் இருக்கிறனால தான் இன்னும் அற்புதம் நடக்கல. ஆனா இங்க பாருங்க, விசுவாசத்தை கர்த்தர் மார்த்தாளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வசனம் தான் இது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. அப்ப விசுவாசத்தை மார்த்தாளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பின்பு மார்த்தாள் விசுவாசிக்கிறாள். லாசரு உயிரோடே எழுந்து வருகிறான். இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறான். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும், எந்த ஒரு பாவத்தில் நாம் சிக்கி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் விசுவாசத்தில் நாம் பலனடைய வேண்டும். மார்த்தாளுடைய விசுவாசம் லாசருவை உயிரோடு கொண்டு வந்தது. நாமும் கர்த்தரை விசுவாசித்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்திருக்கிறார். அதற்கு உறுதியா இருக்கிறது என்னன்னா, அவர் நம்மை சிநேகித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அளவு. வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். இல்லையா? இங்கு ஆண்டவர் லாசருவையும் மார்த்தாள் மரியாளையும் எவ்வளவாய் சிநேகித்தார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? இயேசு அவர்களுக்காக கண்ணீர் விட்டார். இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம துக்கத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்னா, கண்ணீரோடு அவர் சமூகத்தில் இருக்கிறோம்னா அவர் நம்மோடு கூட கண்ணீர் விடுகிறார் என்பது இதில் நமக்கு தெரிகிறது. இல்லையா? எப்படி தெரிகிறது? அவர் நம்மேல் அவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார். யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம், அவர் தம்முடைய குமாரனை தந்தருளினால் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. இன்னொரு முக்கியமான வசனம் 1 யோவான் 15:13, சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக, ஒரு நண்பருக்காக இன்னொரு நண்பர் ஜீவனை கொடுத்த அந்த அன்பை காட்டிலும் பெரிய அன்பு இல்லை அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லுது. ஆனால் ரோமர் 5:8 என்ன சொல்லுதுன்னா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து மரித்ததினால் நம்மேல் வைத்த தேவ அன்பு. இல்லையா? இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்காக இன்னொரு நண்பருக்காக இன்னொரு நண்பர் மரித்தார்னா அதை காட்டிலும் பெரிய அன்பு இல்லை. இங்க நம்ம அவருடைய நண்பரே இல்லையே, நம்ம பாவி தானே. அவர் பரிசுத்தராக இருக்கிறார், நாம் பாவிகளாக இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நமக்காக மரித்தார், நம்மை விடுவிக்க வேண்டும் ஏன் அவர் எண்ணினார் என்றால் அவர் நம் மீது வைத்த அன்பு. எபேசியர் 3:18 ஒரு வசனம் இருக்கு, கிறிஸ்துவின் அன்பின்
நீளம், அகலம், உயரம், ஆழம் உணர்ந்து கொள்ள முடியுமா? எப்படி கடலின் ஆழத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதோ, இந்த உலகத்தின் வலது பக்க நீளமும் இடது பக்க நீளமும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதோ, எப்படி வானத்தின் உயரத்தை யாராலையும் அளக்க முடியாதோ, அதே போலதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அப்படி இருக்குதுங்க. அவ்வளோ அதிகமாய் நம்மேல் கொடுத்திருக்கிறார். பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் நம்மேல் வைத்த தேவ அன்பு எவ்வளவு பெருசா இருக்குது. இவ்வளவு பெரியான அன்பு நம்மேல் வைத்திருக்கும் போது நாம் ஜெபிக்கிற ஜெபம் அவர் கேட்காமல் இருப்பாரா? நமக்கு இருக்கிற துன்பத்தில் அவர் கைவிட்டு போய்விடுவாரா? நம்மை அழுகையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புவாரா? இல்லவே இல்லை. இந்த இடத்துல 11:37 வசனம் வாசிக்கும் போது மனுஷர்கள் சொல்லுவாங்கங்க, அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். மனுஷர்களே இவனுக்கு நன்மை செஞ்சிருந்தா பரவாயில்லையே நினைக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினையாமல் இருப்பாரோ? அவர் நமக்கு நன்மை செய்யவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற விசுவாசத்தில் நாம் நிலைநிற்க வேண்டும். ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் உயிர் கொடுத்ததை காட்டிலும் பெரிய அன்பு இல்லை என்று கூறப்பட்டிருக்குது. ஆனால் பாவியாக இருக்கிற எனக்காக அவர் உயிர் தந்திருக்கிறார் என்றால் அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று உணர்ந்து பாருங்கள். கிறிஸ்துவில் நிலைத்து நின்று ஜெபியுங்கள். அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க வல்லவராயிருக்கிறார். நம்மையும் உயிர்ப்பிக்க அவர் நம்மை சிநேகித்தார். இரண்டாவதாக, நம்மை உயிர்ப்பிக்க அவர் வேண்டுதல் செய்கிறார். வாசிப்போம். யோவான் 11:41-42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பு ஒரு அருமையான ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார் தம்முடைய பிதாவை நோக்கி. அவர் இந்த உலகத்திற்கு வந்து ஊழியம் செய்து இன்றைக்கு உயிரோடு எழுந்து பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ரோமர் 8:34 வசனத்தில் வாசித்து பார்த்தால், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இன்னைக்கு ஒரு சிலவங்களை பார்த்தா மனுஷர்களே அவர்களே நியாயம் தீர்ப்பு செய்கிறாங்க. எப்படி இவன் சரியில்லை, இவன் பாவம் நிறைந்தவன், இவனை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு தெரியல என்று அவர்களே நியாய தீர்ப்பு செய்கிறார்கள். மனிதர்கள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறான் பாருங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அப்போ அந்த அதிகாரத்தை இந்த மனுஷர்களுக்கு யார் கொடுத்தது? கிறிஸ்துவே நமக்காக மரித்தவர், கிறிஸ்துவே எனக்காக உயிரோடு எழுந்தவர், கிறிஸ்துவே எனக்காக தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், இன்றைக்கு எனக்காக அவரே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இங்கே லாசருவை உயிரோடு எழுப்பதற்கு முன்பாக அவர் ஜெபித்திருக்கிறார் இல்லையா? அப்போ இன்னைக்கு என்னையும் உயிரோடு எழுப்புவதற்கு, பழைய பாவங்களிலிருந்து உயிரோடு எழுப்புவதற்கு, என்னுடைய ஜீவன் உலக பிரகாரமாக போய்விடாதபடி கிறிஸ்துவுக்கு பிரியமாய் பரலோகத்திற்கு பிரியமாய் மாறுவதற்கு, உயிரோடு என்னை எழுப்புவதற்கு கர்த்தர் இன்றைக்கும் எனக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 17:9 வசனம் 20-21 வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது அவர் தேவனிடத்தில் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் லூக்கா 22:31-32 வசனத்தில் வாசித்து பார்த்தா பேதுருவுக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அவன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படி அவர் வேண்டிக் கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதமும் அதிசயம் செய்வதற்காக அவர் நமக்காகவும் அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். நம்மை உயிர்ப்பிக்கும்படி தேவ சமூகத்திலிருந்து இன்றைக்கு அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது, ஆவியின் பிரமாணத்தினாலே கட்டவிழ்த்தார். வாசிப்போம். யோவான் 11:43-44 வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பார்த்தீங்களா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவன், அவனுடைய கால்களும் கைகளிலும் சேலையால் சுற்றப்பட்டிருந்தது, அவன் முகமும் சுற்றப்பட்டிருந்தது நாம் வாசிக்கிறோம். அந்த குகைக்குள்ள வைத்திருக்கிறாங்க, அந்த கல்லறைக்குள்ள இருட்டா இருக்கும், அவன் முகம் சேலையால் சுற்றப்பட்டிருக்கிறது, அவன் கால்களும் கைகளும் கட்டப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை லாசருவே வெளியே வா என்று சொன்னவுடன் மரித்த அந்த சடலத்தின் காதுகளில் அந்த வார்த்தை பட்டு அது அப்படியே எழுந்து வெளியே வந்து நிற்கிறது. பின்பு ஆண்டவர் சொல்கிறார், அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று.
உடனே எல்லாரும் போய் கட்டவிழ்த்து விடுகிறான். அவன் உயிரோடே கண்டார்கள். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவன் என்று ஜனங்கள் சூழ நின்று பார்த்தவர்கள் இன்றைக்கு உயிரோடே எழுந்து வந்து நிற்கிறார்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கட்டப்பட்டிருக்கும் நம்மை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையானீர்கள் என்ற வசனம். ரோமர் 8:2 இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்தின் மரணத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் இல்லையா? பாவம் செய்து ஒருத்தன் மரித்து போய்விடக்கூடாது, பாதாளத்துக்கு சென்று விடக்கூடாது, அவன் தேவராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால் அதிலிருந்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி விடுதலையாக்கிறார். 3வது கலாத்தியர் 5:1 கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு கிடைத்த விடுதலை என்றால் அடிமைத்தனத்தில் இல்லை, உலக பிரகாரமான காரியத்தில் அல்ல, அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்குரியவர்கள், கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று நாம் எப்பொழுதும் நினைவில் கொண்டு வாழ வேண்டும். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட கால சூழ்நிலையில் நாம் கடந்து வந்து கொண்டு இருந்தாலும் அது ஒரு முடிவல்ல. எல்லாரும் சொல்வார்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கும்படி வந்திருக்கிறார். பிஸ்னஸ் ஆகட்டும், ஊழியமாகட்டும், படிப்பாகட்டும், வேலையாகட்டும், எந்த ஒரு காரியமானாலும் இன்றைக்கு இதே நிலையில் இனி இருக்காது. கர்த்தர் உயர்ந்த நிலையை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். லாசருவை சிநேகித்தார், லாசருவுக்காக வேண்டுதல் செய்தார், லாசருவை விடுதலையாக்கினார். நம்மையும் கர்த்தர் சிநேகிக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார், கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நாம் நிலைத்து நிற்போம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சாதாரணமான காரியங்கள்ல பெருங்காரியத்தை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று அவரை விசுவாசிப்போம். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.